Hi friends, welcome back to Chitra's Lifestyle in Ireland. Welcome back to part 2 Barcelona Girls Trip vlog. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃபர்ஸ்ட்டு நாங்கள் ஏர்லி மார்னிங் செகண்ட் டே சக்ரடா ஃபேமிலி அதுக்கு தான் போயிருந்தோம். இட்ஸ் அ சர்ச்சுங்க. ஏர்லி மார்னிங் சண்டே மாஸ் 9 o'clock நம்மளுக்கு ஃப்ரீ என்ட்ரி இருக்குது. ஆனால் அங்கே நீங்கள் க்யூவில் நிற்கிறது ஏர்லி மார்னிங் 6:30 to 7 நீங்கள் போனால் அந்த ஸ்பாட் உங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் கொஞ்சம் லேட்டாக எந்திரிச்சிட்டோம், போய் எங்களுக்கு நிற்க முடியல அந்த டைமுக்கு. ஸோ என்ன பண்ணிட்டோம், வெளியிலேருந்தே அதோட அழகெல்லாம் ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம். என்னதான் இருந்தாலும் அந்த செகண்ட் டே பார்த்திங்கன்னா அந்த அழகான சன்னி வெதருக்கு சைலண்ட்டாக இருந்தது. பார்சிலோனா ஏர்லி மார்னிங் நீங்கள் அந்த மாதிரி டைமில் நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா ரோட்ஸும் சரி எல்லாமே காமாக இருந்தது. அந்த இயற்கையோடு சேர்ந்து அந்த அவ்வளோ அழகான ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸில் நின்று அதை பார்க்க போது அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. இதோட ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆனது 1882. நம்ம லாஸ்ட் எஸ்டர்டே பார்ட் 1 நீங்கள் பார்க்க போது பார்க் குவைல் அந்த ஆர்கிடெக்ட் அவர் தான் இந்த இதையும் சர்ச் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணார் 1882. ஆனால் பார்த்திங்கன்னா இவர் நடுவிலே அவர் இறந்துட்டார் 1926. அந்த 40 years டெடிக்கேட்டடாக இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. பட் ஸ்டில் இது ஒன்றும் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ இதோட ஹிஸ்ட்ரி இவ்வளோ தான். கட் ஷார்ட் பண்ணிங்கன்னா சரி, அங்கேருந்து நம்ம ஃபோட்டோ எடுக்க எப்படி வியூ கிடைக்கும்னு கொஞ்சம் அப்படியே நடந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு பாண்ட் இருக்குது, பக்கத்தில் இந்த அழகான ஒரு பிளேஸ் இருக்குங்க. இதில் என்னென்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நம்மளே அழகாக எடுத்துக்கலாம். உள்ளே போய் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அந்த வருத்தமே நமக்கு வேண்டாம். இங்கே பார்த்திங்கன்னா இன்னொரு எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னாச்சு உங்களுக்கு ஷேர் பண்ணணுன்னா, நாங்களே தான் பிக்சர் எடுத்துகிட்டு இருந்தோம். இதோ பார்த்தீங்களா அவங்க ஒருத்தவங்க பிளாக் கலர் ஜாக்கெட் போட்டு அவங்க நாங்கள் எடுத்து கொடுக்குறேன் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் ஒரு ஆல்ரெடி எடுத்த ஃபோட்டோஸ்லாம் காமிச்சாங்க, பயங்கரமாக இருந்தது. சரி சூப்பராக இருக்குது எடுக்கலான்னு போய் பார்த்தா ரொம்ப மோசமாக இருந்ததுங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. அதே மாதிரி இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் ஃபோட்டோ மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க. இது ஜஸ்ட்டு நீங்கள் டொனேஷன் பாக்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. வாட் எவர் நீங்கள் என்னென்ன பண்ணீங்களோ அதை கொடுத்துக்கலாம். ஸோ ஹாப்பியாக அதெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் அப்படியே வாக் பண்ணிவிட்டு ஜாரா அது ப்ரீமியம் இது இல்லையா பெரிய ஷோரூம் ஆக்சுவலி இது பார்சிலோனாவில். சரி அதை நாங்கள் வாக் பண்ணிட்டு போய் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. சரி போகலாம், உள்ளே போயிட்டு ஷாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். எக்ஸ்ட்ரீம்லி பெரிய ஹியூஜ் ஷோரூமுங்க. ஜாரா உங்களுக்கு தெரியும், இட்ஸ் வெரி பிராண்டட், எல்லாருக்குமே பிடிச்சது. சரி போய் பார்த்துட்டு எங்களுக்கு பிடிச்ச டாப் இருக்குமான்னு பார்த்தோம். ஐ திங்க் வி ஜஸ்ட் காட் ஒரு ஸ்லிங் பேக் மாதிரி ஒன்று எடுத்தோம். ஹாப்பி டு கோ, ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. முடிச்சுட்டு அப்படியே ஜஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்பாட் போயிட்டோம். அப்படியே இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கேசோ பட்லோங்க. இட்ஸ் அகெயின் சேம் ஆர்கிடெக்ட் ஆண்டனி கவுடி அவர் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது. இட்ஸ் அ ஃபேமஸ் ஆர்ட். உள்ளே ஒரு வாக்கிங் டூர் மாதிரி இருக்கும். நீங்கள் நிறைய ஆர்ட் ஒர்க்லாம் பார்க்கலாம். மெயினாக ஈவினிங் பார்த்திங்கன்னா லைட்ஸ்லாம் பண்ணி பயங்கரமாக இருக்கும். ஈவினிங் நான் திருப்பியும் இந்த இடத்துக்கு வருவோம். நான் அப்போயும் அதுலேயும் பார்க்குறேன். இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டபாஸ் லஞ்சுக்காக போயிட்டுருக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் லஞ்ச் சாப்பிட்டுட்டு இப்போ ஒயிட் ரேபிட் மியூசியம் இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு வாக்கிங் டூர். இது ஃப்ரீ தாங்க. டிக்கெட் நீங்கள் புக் பண்ணி சும்மா என்ட்ரன்ஸில் போயிட்டு புக் பண்ணிட்டு போகலாம். இட்ஸ் ஃப்ரீ தான் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா 60 minutes உங்களோட அதோட லோக்கல் கல்ச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கூட சரி ஃப்ரீ தானே என்ன இருக்க போகுது மியூசியம்னா சரி ரொம்ப சைல்டிஷாக இருக்கும் ஆமாம் அப்படின்னு நினச்சி பார்த்தேன். பட் ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே பார்த்திங்கன்னா ஸ்கல்ப்சர்ஸ் இந்த கலர்ஸ்லாம் பார்க்குறீங்களே ரொம்ப அழகாக இருந்தது. மெயினாக நீங்கள் கிட்ஸோடு போனீங்கன்னா இந்த பிளேஸ் குவைட்டாக அவங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. எல்லாரையும் அதே சேம் டைமில் அனுப்பலை, கொஞ்சம் ரெண்டு பேராக அந்த டைம் பார்த்து பண்ணாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பயங்கர ஃபன்னாக இருந்ததுங்க. அவங்களோட அந்த ஸ்கல்ப்சர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப அழகாக இருந்தது. பார்த்திங்கன்னா கோல்டு ஸ்டாச்சு, சும்மாவே எனக்கு என்னமோ கோல்டுனா ரொம்ப பிடிக்கும். எனக்கு அது ஆர்னமெண்ட்ஸாக பிடிக்காது, கலரில் பிடிக்கும். அது ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபவுண்டைன் பார்த்திங்கன்னா அந்த வாட்டர்லேயே சும்மா அந்த பிளாஸ்டிக் அந்த எக் அது
ஆக்சுவலி. இது வந்து ரியல் லேக் கிடையாது, அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே பார்த்திங்கன்னா வர்ச்சுவல் ரியாலிட்டி இருக்கும், இன்ஃபினிட்டி ரூம் இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. நீங்கள் அதை பாருங்கள். அது அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா விஆர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுங்க. அது ஒரு ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் தான். ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம அப்படியே ஒரு பெரிய ஹைட்டுக்கு கொண்டு போயிட்டு அவங்களோட கல்ச்சர், ஃபயர் ஒர்க்ஸ் இதெல்லாம் இருந்தது. அப்புறம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி ரியலி என்ஜாய் பண்ணோம். இப்போ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா 99 சீஸ் கேக்குங்க. பார்சிலோனா வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ் வந்து இந்த ஸ்பாட் போகாமல் அட்டன் பண்ணாமல் போயிடாதீங்க. எக்ஸலண்ட். இட்ஸ் ஜஸ்ட் 99 சென்ட்ஸ் தான் அந்த பேஸ் சீஸ் கேக். மேலே வந்து நீங்கள் ஒரு டாப்பிங் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பிஸ்தாஷியோ அண்ட் சாக்லேட் சாஸ் போட்டிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. வாக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் போய் காமிச்சிருந்தோம் பார்த்தீங்களா கேசோ பட்லோ பிளேஸ் வந்து இப்போ வந்து ஈவினிங் டைம் 6:30 அந்த லைட் ஷோ பண்ணுவாங்க எவ்ரி ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு தடவை. ரொம்ப எக்ஸ்ட்ரீமில் சூப்பராக இருந்துச்சுங்க. அதை விட்னஸ் பண்ணுங்கள்.
நல்லா இருக்குல்ல. பார்சிலோனா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டாப் நாங்கள் அடுத்து போனது வந்து இட்ஸ் அ மார்க்கெட் டெலா பெக்யூலா. அதாவது வாயில் வர்றதுக்கே ரொம்ப கஷ்டம் தாங்க ஒவ்வொரு பிளேஸும். நானே எல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சு தான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து இட்ஸ் வெரி ஹார்ட் அவங்களோட ஸ்பானிஷ் இது வந்து. பட் ஆனால் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. அவங்களோட லோக்கல் ப்ரொடியூஸ் ஃப்ரூட்ஸ் தாங்க, நட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சந்தை அவங்களோட. இப்போ நம்ம எப்படி நம்ம ஊரில் ஊர் சந்தைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி லோக்கல் சந்தை அது. அங்கே வந்து அவங்களோட பலகாரம், அந்த லோக்கல் ஃபுட் எல்லாமே இருந்தது. டேஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மெயினாக பார்த்திங்கன்னா அங்கே வாக் பண்ண போது பயங்கர சீ ஃபுட்டோட ஸ்ட்ராங் ஸ்மெல் இருந்தது. அவங்களோட இந்த எல்லாமே இந்த கேலமரி, இந்த கனவாலாம் சொல்லுவோம் பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் ஒரு ஹாஃப் பாயில்டாக தான் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் அது நாங்கள் ட்ரை கூட பண்ணல, ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அந்த சைட் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க. ரியல் சீ ஃபுட் லவ்வர்ஸ் அதெல்லாம் இருந்தாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த இடம் உங்களுக்கு தான். ஆக்சுவலி அவங்களோட ஃபுட்டே பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் பிரதானமாக பார்த்திங்கன்னா ஸ்னெயில், அப்புறம் பார்த்திங்கன்னா அது அப்படியே கொஞ்சம் அப்படியே ராவாக இருக்குங்க. பக்கத்தில் ஒரு லெமன் வச்சுருக்காங்க, அப்படியே சாப்பிட்றாங்க. எப்படி சாப்பிட்றாங்கன்னு தெரியல, ஆனால் அதை தான் சாப்பிட்றாங்க. நம்ம அந்த பக்கம்லாம் போகல. நமக்கு பிடிச்ச செக்ஷன்ஸ் ஃப்ரூட்ஸு, ஒரு டெசர்ட்ஸ் இந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள். பார்த்திங்கன்னா டியூனாலேயே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வச்சு ரோல் பண்ணி பஃப் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. நம்ம ஊர் சமோசா மாதிரி அந்த ஊரில் டியூனா பஃப் மாதிரி எங்குங்க. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஏன்னா ஒவ்வொரு லோக்கல் ஃபுட்ஸ் போய் ட்ரை பண்ணி பார்க்க போது சிலதெல்லாம் ட்ரை பண்ண தோணும், சிலதெல்லாம் நம்மளால் ட்ரை பண்ண முடியாது. பட் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அதாவது இந்த பார்த்திங்கன்னா எல்லாம் காம்போ மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த ஷெல் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நெக்ஸ்ட் இந்த சைட் பார்த்திங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான், எல்லா வெரைட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபுட்ஸு. ரொம்ப ஜாலியாக இருந்ததுங்க. ஹாப்பியாக வாக் பண்ணிவிட்டு அந்த வைபே பயங்கரமாக இருந்தது. கேர்ள்ஸ் ட்ரிப் வந்துட்டு எப்படிங்க பர்ஃப்யூம் ஷாப்குள்ளே உள்ளே போகாமல் இருக்கிறது. ஜஸ்ட்டு வந்து இது வந்து லோக்கல் ராரம்லா ஸ்ட்ரீட்லேயே வந்து நாங்கள் வாக் பண்ணிட்டே வந்தோம் ரேண்டமாக. இது கண்டுபிடிச்செல்லாம் போகலை, ரேண்டமாக இருந்தது. இது பிக் ஹில் பர்ஃப்யூம் ஷாப் வந்து பார்த்திங்கன்னா பிராண்டட் பர்ஃப்யூம்ஸ் வந்து ரொம்ப நம்மளுக்கு அதே பர்ஃப்யூம் எக்ஸாக்டாக அந்த ஸ்மெல்க்கு அந்த கரெக்டாக கொண்டு வந்துடுவாங்க. அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. 50 ml பாட்டிலில் உங்களுக்கு நீங்கள் கேரி பண்ணிவிட்டு போகலாம். இப்போ நீங்கள் பார்சிலோனா ட்ரை பண்ணுறது வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் 5 பாட்டில்ஸ் நீங்கள் கேரி பண்ணிட்டு போகலாம். இது வந்து 9 யூரோஸ்லேருந்து 14 யூரோஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் குச்சி வேணாலும் நாங்கள் அந்த மாதிரி பிராண்டட்லாம் பண்ணி ஆளுக்கு அழகாக நாங்கள் வாங்கிட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பென்னீஸோட பெரிய ஷோரூம்ங்க. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட போனோம், ஏன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குமோ அப்படின்னு நினச்சி போனோம். பட் நத்திங்க, ஒன்றுமே இல்லை. நம்ம ஐலாண்டில் என்ன இருந்ததோ அதே தான் உள்ளே இருந்தது. ஒன்லி த ஸ்பேஸ் அண்ட் ஷாப் தான் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, பெருசாக இருந்தது. அதை முடிச்சுட்டு சரி வாக்கபிளே வந்து ஒரு சைனீஸ் ஸ்டோர் ரெஸ்டாரண்ட்டில் போய் உட்காந்துட்டோம் நாங்கள் டின்னருக்கு. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. விலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு போய் ரெஸ்ட் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு 3rd டே பேக் டு ஹோம்ங்க. ரூம் வெக்கேட் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாமே இப்போ நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்டிவான மாதிரி ஆயிடுச்சு. லோக்கல் ட்ராமா போயிடலாம் அப்படி ரொம்ப பயங்கர கான்ஃபிடென்ட். ஏன்னா எல்லாமே போய் பழகிடுச்சு எங்களுக்கு. ரொம்ப கேஷுவலாக வந்துட்டோம். இந்த வெக்கேஷனில் நாங்கள் என்ன கற்றுக்கிட்டோன்னா, எந்த பிளேஸும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் நம்மளால் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கைடன்ஸும் தேவையில்லை, நம்மளே பார்த்து போயிடலாம். மொழி தெரியாத ஊரில் இருந்தால் கூட ஜாலியாக சூப்பராக சுற்றலாம் அப்படின்ட்டு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. லாஸ்ட் 3 days வந்து எங்களுக்கு வாய்ப்பே இல்லை, எவ்வளோ நாங்கள் ஃபன் பண்ணோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்ட்டு. இந்த ட்ரிப் வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. நல்லா சார்ஜ் ஏற்றிக்கிட்ட மாதிரி இருந்தது. ரொம்ப ஹாப்பி எங்களுக்கு எல்லாருக்குமே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் வந்துட்டோம். ஆஸ் யூஷுவல் டியூட்டி ஃப்ரீ ஷாப்பிங்கில் ரொம்ப ஜாலியாக அப்படியே ஷாப் அரவுண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம்.
இப்போ அப்படியே முடிச்சுட்டு குயிக்காக நாங்கள் பக்கத்துலேயே நாங்கள் அங்கே ஏர்போர்ட்குள்ளேயே நாங்கள் சாப்பிட்டுட்டோங்க. ஏன்னா எங்களுக்கு ஈவினிங் ஃப்ளைட்டு. ஆல்மோஸ்ட் நாங்கள் ஒரு 6:15க்கு வந்து அயர்லாண்டுக்கு லேண்ட் ஆகிட்டோம். கார் பார்த்திங்கன்னா எங்களுக்கு லாஸ்ட் 2 days வந்து அயர்லாண்ட்லேயே இந்த ப்ளூ கார் பார்க்கில் அழகாக நாங்கள் பார்க் பண்ணிட்டோம். ஸோ எங்களுக்கு ஹேசல் ஃப்ரீயாக இருந்துச்சு. போயிட்டு எதுக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எங்களுக்கு ஃப்ளைட்டும் வந்து ஜேர்னியும் எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப நல்லா இருந்தது. லெக் ரூம்லாம் எங்களுக்கு கொஞ்சம் பெருசாகவே இருந்தது. ரைனாக ரொம்ப கொஞ்சம் இதாக இருக்கும்னு நினச்சி, பட் ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அடுத்த லாகில் உங்களை கண்டிப்பாக நெக்ஸ்ட் இன்னொரு இதில் இன்ட்ரெஸ்டிங்காக மீட் பண்ணுறேன். Until that, signing off, Chitra. Please like my channel and share and comment. Hit the button for the future videos. Bye bye.